எனவே நோயில் அகப்பட்டவர்களும் ஓதலாம். நோய்க்கு இப்பொழுதுதான் முகம் கொடுத்திருக்கிறோம், துவக்க நிலைமை இது அப்படின்ற இடத்துல இருக்கிறவங்க ஓதலாம். இளமையில் இருக்கக்கூடியவங்க, நோயெல்லாம் பெருசாக எனக்கு எதுவும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நல்லா வச்சுருக்கான் அப்படின்ற நிலைமை இருக்கிறவங்களும் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையாக அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை வேண்டி இந்த துவா ஓதலாம். 3 தடவை ஓத வேண்டும். காலையில் 3 தடவை, மாலையில் 3 தடவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியிருக்காங்க. என்ன துவா அது? டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம், வாய்ப்பு இருந்தால் ஸ்க்ரீனிலும் உங்களுக்கு அந்த துவாவை தருகிறோம். அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, லா இலாஹ இல்லா அன்த. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்திலே நாம் எல்லாரும் தேடக்கூடிய ஒரு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்று ஒன்று இருக்குமேயானால் அது ஆரோக்கியமான வாழ்க்கை தான். நோய் நொடிகள் இல்லாமல், மருத்துவமனையினுடைய அதிகபட்சமான செலவுகள் இல்லாமல், படுத்த படுக்கையில் ஆகிவிடாமல், உடலினுடைய உள் உபாதைகளினால், உடலினுடைய உள் உறுப்புகளுடைய செயல்பாடுகளினால், அதனுடைய இயக்கத்தில் ஏற்பட்ட தடையினால் ஏற்பட்ட உபாதைகள், பிரச்சனைகள், இந்த மாதிரியான அடுக்கிக் கொண்டே போகலாம். எக்கச்சக்கமான நோய்களோடும் பிரச்சனைகளோடும் உடல் ஆரோக்கிய கேடோடும் இன்றைக்கு நிறைய மனிதர்கள் தவித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ ஆரோக்கியம் இன்றைக்கி எல்லாத்துக்கும் தேவை. எல்லாரும் துவா செய்ய சொல்கிறார்கள், ஆரோக்கியத்துக்காண்டி துவா செய்யுங்க, இந்த மாதிரி நோய் இருக்குது, இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கேன், என் மருத்துவ செலவு இவ்வளோ இருக்குது என்றெல்லாம் நான் சில விஷயங்களை கேள்விப்படுகிறேன். என்ன நான் மட்டுமல்ல, எக்கச்சக்கமான இமாம்கிற இடத்துல இப்படியான ஒரு கோரிக்கையோடு துவாக்கள் வருவதை பார்க்க முடிகிறது இல்லையா? இந்த காணொளியிலே நான் ஒரு முக்கியமான துவாவை சொல்லித்தரப்போகிறேன். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினசரி ஓதிய துவா. இந்த துவாவினுடைய பரக்கத்தினாலே நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் ஆரோக்கியத்தை தருவான். என்ன துவா, எப்பொழுது ஓத வேண்டும், அதை எப்படி எத்தனை முறை ஓத வேண்டும் என்பதையெல்லாம் காணொளிக்கு உள்ளே நிறைவாக தருகிறோம். இன்ஷா அல்லாஹ் முழுமையாக இதை பாருங்கள், சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, பொதுவாகவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு ஈமானுக்கு பிறகு கிடைக்கப்பட்ட பெரிய பொக்கிஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியம் தான் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமாம் தானே? உலகத்தில் காசு, பணம், செல்வாக்கு, வசதி எல்லாத்தையும் சம்பாதிச்சிடலாம். ஆனால் எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சதுக்கு பின்னாடி அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஆரோக்கியம் இல்லைன்னா என்ன புண்ணியம்? எல்லாம் இருக்குது ஆனால் எதையுமே தொட்டு பார்க்கக்கூடாது, எல்லாம் இருக்குது ஆனால் எதுக்கு பக்கத்துலேயும் போகக்கூடாது, எல்லாம் இருக்குது அதை நீங்கள் மோந்து கூட பார்க்கக்கூடாதுங்க அப்படின்ற ஒரு நிலையில் நம்முடைய உடல் கண்டிஷன் இருந்துச்சுன்னா எல்லாம் இருந்து என்ன புண்ணியம் இல்லையா? அப்போ அன்பான சகோதரர்களை, நிறைய நபர்களுக்கு ஆரோக்கியத்தை பற்றி உண்டான ஒரு அவேர்னஸே இல்லை. சொல்லப்போனால் அந்த ஆரோக்கியத்தை இழந்ததற்கு பிறகு தான், ஆஹா இப்படி செஞ்சிட்டோமே, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களே செஞ்சிட்டோமே, இப்போ தவிச்சிக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றாங்க. இப்ராஹிம் பின் அதுஹம் ரதியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த இறைநேச பெருமகனார் அவங்க சொன்னாங்க, பொதுவாகவே எப்போ மனுஷனுக்கு அருள் புரியும்னா, எப்போ அல்லாஹ் நம் மீது வழங்கியிருக்கக்கூடிய அந்த அருள் கிருபை ஒருத்தனுக்கு விளங்கும்னா அதனுடைய ஆப்போசிட்டை பார்க்கும்போது தான் புரியும்னாங்க. ஒரு விஷயத்தினுடைய ஆப்போசிட்டை பார்த்தா தான் உனக்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய கிஃப்டை கொடுத்துருக்கான், எவ்வளோ பெரிய சிறப்பை கொடுத்துருக்கான், எவ்வளோ பெரிய அருளை நீ சுவைச்சிக்கிட்டு இருக்கன்றது புரியும். உதாரணமாக சொல்கிறேனே, வெயிலில் நின்னாதான் அதுக்கு நேர் ஆப்போசிட் என்ன, நிழலினுடைய அருமை தெரியும் இல்லையா? கோடை காலத்துக்கு வந்தாதான் மழையினுடைய அருமை நம்மிலே பலருக்கு தெரிகிறது இல்லையா? அதே மாதிரி இழப்புக்கு வந்தாதான், இழப்பின் சமயத்தில் தான் நம்ம லாபகமாக இருக்கும் பொழுது ஏற்பட்ட நிலைப்பாட்டினுடைய உண்மைத்தன்மை நிறைய நபர்களுக்கு புரிய வருது. அதே மாதிரி தான் நோயினுடைய வாசலுக்கு வந்தாதான் ஆரோக்கியத்தினுடைய அந்த விலை மதிப்பற்ற சூழல் நமக்கு புரிகிறது. எனவே அன்பான சகோதரர்களே, நாம் ஆரோக்கியத்தை இழந்து விட்டோமே, இப்படி ஒரு நோயில் இருக்கிறோமே, இப்படியான ஒரு மருத்துவ செலவோடு டெய்லி கடந்து போராடிட்டு இருக்கிறோமே, இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமே வராதா, இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு சரியான ரூட்டே கிடைக்காதா என்பன போன்ற அந்த அவநம்பிக்கையோடு இருப்பதை முதலில் நீங்கள் கைவிடுங்கள். நிச்சயம் எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது, தீர்வு இல்லாமல் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அதற்கும் அல்லாஹ் ஒரு மருந்தை வைத்திருக்கிறான்.
மருந்தில்லாத நோய்களே இல்லை. எனவே எல்லா நோய்க்கும் மருந்துண்டு என்று நம்புங்கள். வெளியிலிருந்து உட்கொள்ளக்கூடிய மருந்துகள் எப்படி அவசியமோ அதே போன்றுதான் ஆன்மீக மருந்தும் அவசியம். நம்முடைய மனதிற்கு, நம்முடைய திடமான உறுதியான எண்ணத்திற்கு, நம்முடைய தன்னம்பிக்கைக்கு, இறை நம்பிக்கைக்கான ஒரு மருந்து தான் ஆன்மீக மருந்து. அது குர்ஆனும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தது. அதை தான் இன்றைக்கு நான் சொல்லித்தரப் போகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினசரி ஓதுவார்கள் ஒரு துவாவை. ஹதீஸில் வந்திருக்கிறது, அபூதாவுதில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி அஹமது ஷரீஃபில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலும் மாலையிலும் 3 தடவை இந்த துவாவை ஓதுவார்கள். நீங்கள் கவனிச்சுக்கணும், நோயாளிகளாக இருக்கக்கூடியவங்களும் சரி, பிரச்சனையோடு இருக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு அறுவை சிகிச்சை இருக்குது, அல்லது இந்த குறிப்பிட்ட நோயில், நாள்பட்ட நோயில் நான் கடந்து நொந்துக்கிட்டு இருக்கிறேன், வலியோடும் வேதனையோடும் புறக்கணிப்புகளோடும், ரொம்ப பெரிய வலி அது, நம்மளை புறக்கணிக்கிற ஒரு சூழல் இருக்குது, அது பெரிய வலியை தரும். இப்படி பல புறக்கணிப்புகளையும் வலிகளையும் வேதனைகளையும் இந்த வாழ்க்கையில் நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். சில நேரங்களில் இப்படியும் சில நோயிலே கிடப்பவர்கள் யோசிக்கிறது உண்டு. ஆனால் அந்த யோசனை சரியானதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்படி கடந்து துளைகிறதுக்கு போய் சேர்ந்துடலாமே, மொத்தமாக அல்லாட்ட போய் சேர்ந்துடலாமேன்னா நினைக்கிறது உண்டு. ஆனால் அப்படி நினைக்கக்கூடாது. அதை நான் ஆதரிக்கவில்லை. அல்லாவிடத்திலே ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும், அல்லாவிடத்திலே நிவாரணத்தை வேண்ட வேண்டும், அல்லாவிடத்திலே இந்த நோய்க்கான தீர்வைத்தா அல்லாஹ் என்று கேட்க வேண்டும், அல்லாவிடத்திலே ஷிஃபாவை கேட்க வேண்டும். அதுதான் நமக்கு மார்க்கம் கற்றுத்தந்திருக்கிறது. நிச்சயமாக நாம் தொடர்ச்சியாக கேட்கும் பொழுது நிச்சயம் அல்லாஹ் தருவான். அதில் நம்பிக்கை இழக்கக்கூடாது. அப்போ ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நாளும் 3 தடவை ஓதுவார்கள். காலையிலே 3 தடவை, மாலையிலே 3 தடவை. என்ன, யாரெல்லாம் ஓதலாம்? இதை ஆரோக்கியமாக இருக்கிறவங்களும் ஓதலாம். நோயினுடைய வாசலுக்கு வந்துட்டோம், இன்றைக்கி தான் எல்லா ஊடுகள்லையும் எல்லார்ட்டையும் ஃப்ரீயாக வந்து இருக்கிற மாதிரி, பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி சர்க்கரை நோய் வந்து இருக்குது இல்லையா? எத்தனை நபர்களுக்கு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி தொடர் சிகிச்சைகள், சில நபர்கள் இப்படியான கஷ்டத்தில் இருக்கிறாங்க, டயாலிசிஸ் போன்ற தொடர் சிகிச்சையில் இருக்கிறாங்க. சில சகோதரர்கள் கேன்சர் போன்ற நோய்களுக்கு தொடர் சிகிச்சையில் இருக்கிறாங்க. சில சகோதரர்கள் இன்னும் சில சொல்ல முடியாத நோய்களுக்கு சிக்கி தவித்து அதனுடைய தொடர் மருத்துவத்தில் இருக்காங்க. மருத்துவம் செய்வது நம்முடைய பொறுப்பு, நம்ம செய்ய வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் வல்ல அல்லாவிடத்தில் துஆ செய்வது நம்முடைய கடமை. எனவே நோயில் அகப்பட்டவர்களும் ஓதலாம். நோய்க்கு இப்பொழுதுதான் முகம் கொடுத்திருக்கிறோம், துவக்க நிலைமை இது அப்படின்ற இடத்துல இருக்கிறவங்க ஓதலாம். இளமையில் இருக்கக்கூடியவங்க, நோயெல்லாம் பெருசாக எனக்கு எதுவும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நல்லா வச்சுருக்கான் அப்படின்ற நிலைமை இருக்கிறவங்களும் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையாக அல்லாவிடத்திலே ஆரோக்கியத்தை வேண்டி இந்த துவா ஓதலாம். 3 தடவை ஓத வேண்டும். காலையில் 3 தடவை, மாலையில் 3 தடவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிருக்காங்க. என்ன துவா அது? டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம், வாய்ப்பு இருந்தால் ஸ்க்ரீனிலும் உங்களுக்கு அந்த துவாவை தருகிறோம். அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, லா இலாஹ இல்லா அன்த. ரொம்ப அழகான துவா இது. யா அல்லாஹ், என்னுடைய உடலுக்கு நீ ஆரோக்கியத்தை கொடு. யா அல்லாஹ், என்னுடைய செவிப்புலனுக்கு நீ ஆரோக்கியத்தை கொடு. யா அல்லாஹ், என் பார்வை திறனுக்கு நீ ஆரோக்கியத்தை கொடு. உடல் என்று சொல்லிட்டாலே எல்லா மொத்த அவயங்களும் உள்ளே அடங்கிடும். ஆனால் எக்ஸ்பெஷலி ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவியையும் பார்வையையும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் முன்னிலைப்படுத்துகிறாங்க. பொதுவாகவே இந்த ரெண்டும் மனிதனுடைய உறுப்புகளை ரொம்ப முக்கியமான உறுப்பு. பார்வை இருந்தால்தான் பலதை பார்க்க முடியும், செவித்திறன் இருந்தால்தான் பேசுவதை கேட்க முடியும். இந்த ரெண்டுமே ஒரு விஷயத்தை கிரகித்து கொள்வதற்கு, உள்வாங்கிக் கொள்வதற்கான மிக முக்கியமான அவயங்கள், மிக முக்கியமான உறுப்புகள். காலப்போக்கில் சில நேரங்களிலே சிலருக்கு இந்த உறுப்பின் செயல்பாடு முற்றிலுமாக அருந்து போயிடுது. காலப்போக்கில் சில நபருக்கு பார்வை இல்லாமல் போயிடுது. காலப்போக்கில் சில நபர்களுக்கு செவிப்புலன், அந்த கேட்கும் ஆற்றல், அந்த திறன் இல்லாமல் போயிடுது. எனவே அதை முக்கியத்துவம் படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், என் உடம்புக்கு நீ ஆரோக்கியத்தை தரணும், என்னுடைய பார்வைக்கும் என்னுடைய செவிப்புலனுக்கும் நீ கொடுக்கணும்னு கேட்டாங்க. லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாருமே இல்லை. இந்த துஆவை ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்களாமா, டெய்லி காலையில் 3 தடவை ஓதுவாங்களாம், மாலையில் 3 தடவை ஓதுவாங்களாம். இந்த துஆவை பற்றி எழுதும் பொழுது பெருமக்கள் சொல்கிறாங்க, யார் இதே நம்பிக்கையோடு, ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்தான நாவிலிருந்து வந்த துஆ இது,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருநாவினால் தினசரி மொழியப்பட்ட ஓதப்பட்ட துவா இது. அந்த நம்பிக்கையில் அந்த யகீனோடு எவரொருவர் இந்த துவாவை தினசரி 3 முறை, காலையிலும் 3 முறை, மாலையிலும் ஓதி வருகிறாரோ நிச்சயமாக அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த சுகவீனத்திலிருந்து மாற்றத்தை தருவான். அவருக்கு ஏற்பட்டு போயிருக்கக்கூடிய ஆரோக்கிய கேடிலிருந்து அவர் வெளியே வருவார். எதிர்காலத்தில் அவருக்கு ஒரு ஆரோக்கிய கேடு அல்லது உடல் சுகவீனம் அல்லது இந்தந்த மாதிரியான ஆரோக்கியத்தில் பிரச்சனை என்று இருக்குமே ஆனாலும் கூட இந்த துவாவின் பரக்கத்தை கொண்டு வல்ல அல்லாஹ் அதையும் தடுப்பதற்கு வல்லமை மிக்கவன் என்று எழுதுகிறாங்க. எனவே அன்பான சகோதரர்களே, அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த துவாவை நீங்கள் எழுதி எடுத்துக்கொள்ளுங்கள். ரொம்ப ஷார்ட்டான துவா தான், சிம்பிளான துவா தான். மனநமிட்டு கண்டிப்பாக ஓதி வருங்கள். எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும், எவ்வளவு நாள்பட்ட வியாதியாக இருந்தாலும், படுக்கையில் கிடக்கக்கூடிய அடுத்தவர்களுடைய உதவியை தேடித்தான் இருக்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கிற நோயாக இருந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் மாற்றுவதற்கு வல்லமை மிக்கவன். ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் படுத்த படுக்கையாக இருந்தார்கள். படுத்த படுக்கையாக இருந்தாங்க. பல்லாண்டுகள் இருந்தார்கள். அவங்களுடைய உடம்பிலிருந்து அப்படியே புழுக்கள் வெளியாகும். உடம்பெல்லாம் அந்த துர்வாடையினால் அக்கம் பக்கத்தில் கூட யாரும் இருக்கிறதுக்கு சகிச்சிக்கலை, அவங்கள வச்சுக்கிறதுக்கு சகிச்சிக்கலை. ஊரை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அவுட்டரில் போய் நீங்கள் இருங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவு நோய். அப்போ நீங்கள் பார்த்துங்க, அதை மாதிரிலாம் நமக்கு எல்லாம் நோய் தரலையே. ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு, வீட்டை விட்டு வெளியே போங்கடா, உங்கள் கூட நாங்கள் யாருமே குடும்பம் நடத்த மாட்டோம் சொல்லி மனைவிமார்கள்லாம் கூட ஓடிட்டாங்க, ரஹீமாமாவை தவிர. சொந்த பந்தம் யாரும் பக்கத்தில் வரல. அந்த மாதிரியான நோயெல்லாம் நமக்கு இல்லையே. அப்படி நோயில இருந்த சமயத்திலும் கூட நம்பிக்கை இழக்காமல், மனம் தளராமல், இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும், மனம் தளராமல், இறைவனின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையே இழக்காமல் போராடினாங்க. வாழ்க்கைனா போராடணுங்க. போராடி இருந்தால்தான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தி அணு இருக்குதுல்ல, அது வீரியம் பெறும். எப்போ ஒருத்தருக்கு போராட்ட குணம் இல்லையோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தி ஆற்றல் இருக்க குறைஞ்சு போயிடும். போராடணும், எல்லாத்தோடும் போராடணும். போராடத்தான் நம்முடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சிகப்பணுக்களுடைய ஆற்றல் பெருகும் இல்லையா? எனவே அன்பான சகோதரர்களே, ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் போராடினாங்க. கடைசி வரையே நம்பிக்கை இழக்காமல் இருந்தாங்க, மனம் தளராமல் இருந்தாங்க. அவ்வளவு பெரிய நோய் எந்த மருத்துவத்துக்கும் போல. தண்ணி எடுத்து குடிங்கன்னா இல்ல, அந்த தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிக்கிங்கன்னா முடிஞ்சு போச்சு, எல்லா நோயும் முடிஞ்சு போச்சு. உள்ள தண்ணீரை கொடுத்தாங்க, உள்ளே இருந்த எல்லா நோய்க்கும் உள் உறுப்புகள் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு. இந்த தண்ணி போச்சு, எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. தண்ணி எடுத்து தலையில் ஊற்றுங்கன்னா இல்ல, தலையில் ஊற்றிக்கிட்டாங்க. வெளி உறுப்புகளில் இருந்த எல்லா நோயும் நல்லா போச்சு. அல்லாஹ் நாடினால் தண்ணீரை கொண்டு மொத்த நோயையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான் என்பதற்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய சான்று. எனவே நம்பிக்கை இழக்கக்கூடாது, மனம் தளரக்கூடாது. நோயாளிகளுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா நோய் வாய்ப்பட சமயத்தில் அதுதான் இழந்துருவாங்க, அதுதான் அவங்கள்ட்டேருந்து போயிடும். ஏன்னா யாருமே கண்டுக்கிறது இல்லையே, யாருமே பார்க்கறது இல்லையே, யாருமே வர்றதில்லையே, யாருமே நம்ம கூட பேசுறது இல்லையே, நம்ம படுத்து கிடக்கிறோமே, நம்ம பெட்டில் ஆயிட்டோமே. எல்லாரும் நம்ம நல்லா இருக்கும்போது வந்து பேசினாங்க, வந்து கூப்பிட்டாங்க, வந்து பார்த்தாங்க, 4 இடத்துக்கு நம்ம கூட்டு போனாங்க. இப்போ யாருமே வந்து பார்க்கறது இல்லையே, யாருமே வந்து பேசுறது இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணப்பாடு அவங்க ஒரு குறிப்பிட்ட தடவை அதை திரும்ப யோசித்து தங்களுக்கு தாங்களே தாழ்வு மனப்பான்மை கொள்ளக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. ஒரு பொழுது இழக்க வேண்டாம். யார் பார்த்தாலும் பார்க்காட்டியும், யார் பேசினாலும் பேசாட்டியும், நான் என்னை படைச்ச ரப்பிட்ட பேசிகிட்டே இருப்பேன். அவன் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான், நிச்சயம் என்னை கைவிட மாட்டான். மனம் தளராமல் இருங்கள். இது நான் உங்களுக்கு சொல்வதனுடையாக எனக்குமே சொல்லிக் கொள்கிறேன். நாளைக்கு எனக்கும் ஒரு நோய் என்றால் நானும் இந்த எண்ணத்தோடு தான் இருக்க வேண்டும். மனம் தளராமல் போராட வேண்டும். இந்த துவாவை ஓதுங்கள். நிச்சயம் வல்ல அல்லாஹ் நிச்சயமாக அதிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பை தருவான். வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் சிந்திக்கக்கூடிய, அதன்படி தொடர்ந்து செயலாற்றக்கூடிய நல்ல தௌஃபீக்கை, நாயகத்தின் வழியிலே நிலைத்து வாழக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன். வஸ்ஸலாம்.